வணக்கம். கட்டிடக்கலையில் வர்ணம் பூச்சுதல் பற்றி ஒரு சிறப்பு பார்வை நமது கடையறி டிவியில் பார்க்க போகிறோம். எப்பொழுதுமே ஒரு வீட்டின் அழகை இன்னும் அழகூட்டி காண்பிப்பது வர்ணம் பூச்சுதலாக. இந்த வர்ணம் பூச்சுதல் பற்றி பண்டைய காலகட்டங்களில், அதாவது உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், தஞ்சாவூர் ஓவியங்களினுடைய வரலாற்றுகளை பற்றி பார்க்கும்போதே தெரிகிறது. அந்த காலகட்டத்தில், மன்னர்களுடைய காலகட்டத்தில், அதாவது 16-18ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் தஞ்சையில் உருவான அந்த தெய்வீக கலை வடிவம், தங்கத் தகடுகள், விலை மதிப்பற்ற கற்கள், வண்ணங்கள் கொண்டு பல ஓவியங்கள் வரையப்பட்டன. அவையெல்லாம் பக்தி மற்றும் செல்வத்தின் சின்னமாகவே இன்று வரை கருதப்படுகிறது. அதன் தனித்துவமான அமைப்பு, பளபளப்பான தோற்றம் இன்று வரை உலக புகழ்பெற்று வருகிறது. ஏனென்று சொன்னால், இந்த வர்ணம் பூசுதல் தான் இதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்து வருகிறது என்பதை நாம் சொல்லுகிறோம். குறிப்பாக தஞ்சாவூர் என்பது தமிழ்நாடு 16ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் இந்த வர்ணம் பூச்சுதல் அதாவது பளபளப்புத்தன்மை, ஒரு வீட்டினுடைய பளபளப்புத்தன்மை அன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மன்னர்களுடைய அரசை போற்றக்கூடிய வகையிலாக இது இருந்திருக்கிறது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். தனித்தத்துவம், அதாவது அந்த காலகட்டத்தில் தங்கத் தகடு, அதாவது கோல்டு ஃபாயில் என்று சொல்லக்கூடிய ஓவியத்தின் முக்கிய பகுதிகளாக தங்கத் தகடுகளாக சுவர்களில் ஒட்டப்படுவார்கள். அந்த சுவர்கள் அவ்வளவு அதாவது தங்கம் மின்னுவதெல்லாம் பொன் அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த சுவர்களைவே தங்கத் தகடுகள் போல ஒட்டி அதனுடைய பிரதிபலிப்பை சொல்கிறாங்க. விலை மதிப்பற்ற கற்கள் பதிக்கப்படும் கண்ணாடி துண்டுகளும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அந்த காலகட்டத்தில். இப்போ நீங்களும் பார்த்தோன்னா இப்போ நம்மளுடைய வர்ணம் பூசுதல் பார்த்திங்கன்னா கண்ணாடிகள் எல்லாமே அப்புறம் பளபளப்புக்கூடிய தன்மைகளாகத்தான் இருக்கிறது. சுண்ணாம்பு, காகித கூழ் கொண்டு தடிமான அடுக்குகள் உருவாக்கப்படுகிறது. தெய்வீக ஒளி வீசும் முகங்கள், பிரம்மாண்டமான உடைகள், அலங்காரங்கள் அந்த காலகட்டத்தில் இருக்குது. தலைமுறையாக கை வினைஞர்களால் பாதுகாக்கப்பட்ட கலை வடிவம் இன்றும் கூட பாரம்பரிய முறைகள் வரையப்பட்டு வருகிறது. தற்பொழுது கூட நமது கடையர் செய்தி பிரிவில் இந்த வர்ணம் பூசுதலை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, நமது ராஜா அண்ணன் கிட்டத்தட்ட தொடர்ந்து பல ஆண்டுகளாக வர்ணம் பூச்சுதல் தொழிலை நமக்கு செய்து கொடுத்து வந்திருக்கிறார். எப்பொழுதுமே ஒரு பளபளப்பு, ஒரு வர்ணம் பூச்சுதல் கைதேர்ந்த ஒரு கலைஞர். தஞ்சாவூர் ஓவியம் என தேடினால் அங்கே கைவினை கலைஞர்களினுடைய ஒரு அதிசயத்தையும் பார்க்கலாம். ஆனால் நமது கட்டிடத்தில் நமது வேலைப்பாடுகளினுடைய ராஜா என்பவருடைய கைவண்ணம் வர்ணம் பூசுதலில் மிக சிறப்பாக இருக்கிறது. ஒரு சரித்திரத்தை நாம் நமது கடையர் செய்தி பிரிவில் நம்ம பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். வாரணம் என்பதற்கு பல பொருள்கள் உண்டு. முக்கியமாக யானை, சங்கு மற்றும் வர்ணம், அதாவது நிறம், வகை என்று சமஸ்கிருத சொல்லிலிருந்து வருகிறது. சாதி, சமூக பிரிவு என பொருள்படக்கூடிய வகையாகவும் இருக்கிறது. இது யானைகளை குறிக்கவும், கர்நாடக இசையில் ராகத்தின் அடிப்படையிலும் வடிவத்தை குறிக்கக்கூடியதாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. வர்ணம் என்ற சொல் இந்து சமய சமூக பிரிவுகளை பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் என்று கூட வர்ணங்களாக கூட இந்த வர்ணப்பூச்சிகளை பற்றி நாம் பார்க்கும் பொழுது இதை கூட இப்படி பிரிக்கிறார்கள். இந்த வாரணம் என்பதனுடைய பொருள், அதாவது இது ஓவியத்தினுடைய வரலாறாக கூட நம்ம சொல்லலாம். எப்படி என்று பார்க்கும்பொழுது, வரலாற்றுக்கு முந்தைய குகை ஓவியங்கள் முதல் இன்றைய டிஜிட்டல் கலை வரை வளர்ந்திருக்கிறது, நீளுதல். அதாவது தமிழ்நாட்டில் பல மன்னர்கள் கோயில்களெல்லாம் கட்டியிருக்கிறாங்க, அதில் ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருக்கிறாங்க. தஞ்சை பெரிய கோயில், காஞ்சிபுரம் மற்றும் தஞ்சாவூர் ஓவியங்கள் கூட நீண்ட மரபை கொண்டிருக்கிறது. இதில் உடல் ஓவியம், கண்ணாடி ஓவியம், ஃப்ரோஸ்கோ ஓவியம், கேலி சித்திரம் என பல வகைகள் உண்டு. மேலும் வின்வான்ஸ் கோ போன்ற உலக புகழ்பெற்ற ஓவியர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் கூட இந்த வர்ணம் பூச்சுதலில் நாம் காணப்படுகிறது.
வர்ணம் பூச்சுதல் பற்றி ஒரு கண்ணோட்டத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, தொடக்க காலத்தில் மனிதன் குகைகளில் வரைந்த ஓவியங்கள் இயற்கை வண்ணங்களை பயன்படுத்தியிருக்கிறார் என்பது ஒரு நாம் தெரியும். எகிப்து, மெசொப்பொட்டேமியா, சிந்து என்று சொல்லக்கூடிய இந்தியா, சிந்து சமவெளி நாகரிகம் போன்ற இடங்களில் ஓவியங்களை பற்றி நாம் காண்கிறோம். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பல்லவர் காலத்தில் இருக்கக்கூடிய கோயில்களில் காணப்படும் வண்ணம் ஓவியங்கள், உதாரணமாக காஞ்சிபுரம் வரதராசர் கோயில் நாம் பார்க்கப்படுகிறதும், அதன் நாயகர் காலகட்டத்தில் தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள ஓவியங்கள் ராமாயண கதை ஓவியங்களாகவும் நாம் பார்க்கப்படுகிறது. தஞ்சாவூர் ஓவியம் தங்கத்தகடுகள், ரத்தினங்கள் பயன்படுத்தி வரையப்பட்டிருக்கக்கூடிய பாரம்பரிய ஓவியங்கள்லாம் நாம் பார்க்கிறோம். தமிழகத்தில் கட்டிடங்களின் ஓவியங்கள் வரலாறுடன் பின்னி பிணைந்திருக்கிறது. குறிப்பாக சோழர், நாயக்கர் காலக்கோயில் சுவரோவியங்கள், பெயிண்டிங் என்று சொல்லக்கூடிய பிரிட்டிஷ் கால இந்திய செரானிக் கட்டிடங்கள் பற்றி நாம் பார்க்கிறோம். தேசிய கலைக்கூடம் காணப்படுகிறது. ஓவியங்கள் கட்டிடக்கலையின் வரலாறு, கதை சொல்லும் நுட்பங்கள் கூட அழகியத்தை கூட்டுகிறது. வண்ணங்கள் மூலம் வரலாற்றை கடந்து பாரம்பரியத்தையும் காட்டுகிறது. பழங்கால கோயில்களின் சுவர்களிலும் கூரைகளிலும் வரையப்பட்ட சோழர்களுடைய, நாயக்கர்களுடைய காலங்கள் மிக சிறப்பாக விளங்கியிருக்கிறது. புராண கதைகள், மன்னர்களின் வீரம், தினசரி வாழ்க்கை வரலாறு கூட நடக்கிறது. தஞ்சை பெரிய கோயிலின் கங்கை கொண்ட சோழபுரம், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போன்ற இடங்களில் கூட இன்னும் காணலாம் கட்டிடக்கலையினுடைய சிற்பங்களையும் அதனுடைய வர்ணபூச்சுகளுடைய கட்டிடக்கலையை பற்றி நாம் பார்க்கிறோம். பிரிட்டிஷ் கால கட்டிடத்தை பற்றி நாம் பார்க்கும்பொழுது இந்தோ சரணமணிக் பாணி என்று சொல்லக்கூடிய இந்திய ஐரோப்பிய கட்டிடக்கலை கலந்த பாணி சிவப்பு சிகர்களை பயன்படுத்தி கட்டப்பட்டவையாக பார்க்கிறார்கள். தேசிய கலைக்கூடம் என்று சொல்லக்கூடிய நேஷனல் ஆர்ட் கேலரி ஆஃப் த சென்னை 96 கட்டப்பட்ட எந்த சரானிக் பாணி கட்டிடம் தஞ்சாவூர், ராஜஸ்தான், காங்கரா பாணி ஓவியங்கள் இங்குள்ள தற்போது பராமரிப்பு காரணமாக மூடப்பட்டிருக்கிறது. ரிப்பன் கட்டிடம் சென்னை பாணிகள் கலவை மாநகராட்சி தலைமையிடம் இந்திய சரானிக் வடிவமைப்பில் கட்டப்பட்டிருக்கிறது. அதாவது சுவரோவியம் என்று சொல்லக்கூடிய சுவரில் நேரடியாக வரையும் கலையிடம் கட்டடக்கூறுகளும் ஓவியமும் ஒன்றிணைந்த திரைகள் மீது வரையப்படுவது உண்டு. மை ஓவியம் என்று சொல்லக்கூடிய இங்க் பெயிண்டிங் மை நிறமிகள் கொண்டு துரிகை அல்லது எழுதுகோல் மூலம் திட்டப்பட்டுள்ளது. அதாவது ஓவியங்களுடைய சொல்லக்கூடிய வரலாறுகளை பற்றி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஓவியங்கள் வெறும் அழகுக்காக மட்டுமல்ல, மன்னர்களுடைய அரசவை போர்கள், பண்பாட்டு நிகழ்வுகள் சித்தரித்து வரலாற்று பதிவு செய்யப்படுகிறது. கலை வரலாறு இவற்றில் ஆராய்ந்து நடந்த கலைத்தையும் புரிந்து கொள்ளப்படுகிறது. ஆகையினால் ஒரு வீட்டுக்கு வர்ணம் பூசுதல் என்பது அந்த வீட்டினுடைய உரிமையாளர் வாழக்கூடிய பகுதிகளாக இருக்கக்கூடிய அந்த சுற்றுப்புற சூழலையும் காற்றோட்டமாகவும் கண்ணுக்கு குளிர்ச்சி தரமிக்க வர்ணங்களை தேர்ந்தெடுத்து பயணங்கள் செய்யக்கூடியது மிக சிறப்பம்சமாக இருந்து வருகிறது. இதனுடைய சிறப்பம்சம் ஆரம்ப காலகட்டத்தில் மனிதன் நாடோடி வாழ்க்கையாக வாழ்ந்தான். அதற்கடுத்து மலைப்பகுதியில் குகைகளில் வாழ்ந்தான். குகைகளில் வாழ்ந்தவன் அடுத்து ஓலை சுவட்டின் மூலம் ஓலைகளில் கொண்டு குடிசைகளை அமைத்து வாழ்ந்தான். அதன் பின்பு இரும்பை கண்டுபிடித்தான். இரும்பை கண்டுபிடித்த பின்பு மனிதன் இரும்பு, அதுக்கடுத்து ஓடு, அது அந்த களிமண்ணை சுட வைத்து அதன் மூலம் செங்கல் தயாரித்து, அதன் மூலம் ஓடுகள் தயாரித்து, அதன் மூலம் ஒரு மனிதனுடைய அடுத்த நாகரிக வாழ்க்கைக்கு போகிறான். தற்பொழுது இன்டீரியர் ஒர்க் என்று சொல்லக்கூடிய பெயிண்டிங், வர்ணம் பூசுதல், அதாவது கண்ணைக்கு வரக்கூடிய வகையில், அதாவது மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இந்த பெயிண்டிங், அதாவது வர்ணம் பூசுதல் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு வரலாறு தான். ஓவியம், இதெல்லாம் பெயிண்டிங் என்பது ஓவியம் தான். ஒரு கலை பண்பாடு. இந்த கலை பண்பாடெல்லாம் பார்த்திங்கன்னா பிரமிக்கத்தக்கதாக. கலை என்பது வரைதல், கட்டமைப்புதல் மற்றும் பிற அழகை சார்ந்து செயல்படக்கூடியதாக இருக்கிறது. கடாசி, துணி, மரம், கண்ணாடி, காங்கிரீட் போன்ற ஊடகங்களில் நிறப்பூச்சிகளை பயன்படுத்தி வரைவின் வெளிப்பாட்டு மற்றும் கருத்தியல் நோக்கங்களாக வெளிக்கொணரும் ஒரு கலையாகவே இப்பொழுது பார்க்கப்படுகிறது. ஓவியக்கலை பல்வேறு ஆகத்திற்கான உள்வாங்குவதற்கும் ஆவணப்படுத்துவதற்கும் வெளிப்படைத்தன்மையாக ஒரு வழிமுறையாகவும் இருக்கிறது என்பதை நமது கடையர் செய்தி பிரிவில் தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். அதாவது நிழற்படத்தை ஒத்தகையாக பண்பியல், அதாவது குறித்த ஒரு செய்தியை தொடர்ந்து நாம் தொகுத்து வரக்கூடிய கடையர் செய்தி பிரிவில் வர்ணம் பூசுவது பற்றி ஒரு சிறப்பு பார்வையை நமது கடையர் செய்தி பிரிவினுடைய வாடிக்கையாளர்களுக்கு நாம் தொடர்ந்து தொண்டு வழங்குகிறோம். மீண்டும் அடுத்த காணொளியில் இன்னொரு சிறப்பான ஒரு செய்தி பிரிவை நமது கடையர் செய்தி பிரிவு வாரியாக சொல்லப்போகிறோம். அதாவது ஓவிய கலைகள் பற்றி, வர்ணம் பூசுதல் பற்றி. இந்த வர்ணம் பூசுதலினுடைய சிறப்பமும் நமது வாடிக்கையாளர்கள் வர்ணம் பூசுவதை தெரிந்து கொள்வதற்காக நமது கடையர் செய்தி பிரிவு எப்பொழுதுமே ஒரு விழிப்புணர்வுக்காக வர்ணம் பூசுதலை பற்றி நாம் தொடர்ந்து கொடுத்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. மேலும் பல செய்திகள் நமது